இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் நமக்கு எந்தெந்த தேசத்துல இன்னும் கொஞ்சம் நாம் பிராணி ஹிம்சை பண்ணி மாம்சத்தை பரிவர்த்தனை பண்றதுங்கிறது பெரிய லாபம் லோகத்துக்கு. நமக்கும் ஆத்மார்த்தமான சாந்தி, லோகத்திலையும் இதர பிராணிகளுக்கு ஹிம்சை எல்லாமே இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஆதாரம். இந்த மாதிரி ஆபாசங்களும் நான் சொன்ன எனக்கு மாதிரி கல்யாணம் பண்ணி சாப்பாட்டுக்காக சமையலுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் இதுவும் குறைஞ்சு போயிடும் வந்துடுது. இரண்டாவது, அநேக சாமான்களை வாங்கி செலவும் ஜாஸ்தி. எத்தனையோ சாமான், ஒரு 10-20 சாமான் வச்சிருந்தா ஒரு சமையல் சாப்பிட்டாகணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கு நமக்கு பழக்கம் நம்ம தேசத்துல. அதனால சமையல் பண்ணவும் தெரியாது, பக்கவும் தெரியாது. அதுல புளி ஜாஸ்தியா போயிடும், உப்பு ஜாஸ்தியா போயிடும், என்னென்னமோ இருக்குதுல. அதுக்கு மாவு கரைச்சி விட தெரியல. இது இவ்வளவு சிரமம் இருக்கு. இந்த சிரமம் எல்லாம் இல்லாம ரொம்ப லேசான ரீதியில நம்ம ஆகாரத்தை நம்ம பண்ணிக்கிறதுங்கிற ஒரு சுபாவம் நமக்கு இருந்ததுனாக்க அது எப்படி பண்ணிக்கிறதோ, ஒரு 10 பூரியை பண்ண சொல்லிட்டு பூரியை நம்ம பண்ண சொல்லி நான் தட்டி கொண்டு அதை 10 நாள் வச்சிருந்தா கூட இத்தனை என்ன பாலையாவது வாங்கி எல்லா சேவத்துல கூட வயிறு நல்லா ரொம்ப ரொம்ப சௌகரியம். அதுல அந்த மாதிரி சரீரத்துக்கும் சௌகரியமாகும், யாக்கையும் இல்லாமையும் ரொம்ப நானே நம்முடைய ஆகாரத்தை நம்ம செய்து கொள்ள முடியாத ஒரு பழக்கமானது எல்லாரும் பண்ணிட்டா தேவை. அதுக்கு முக்கியமா ஏதாவது வாரத்துல ஒரு நாள் நானே சமையல் பண்றது. ஆத்துல மனுஷன் இருந்தாலும் கூட நானே சமையல், ஹாஸ்டல் இருந்தாலும் இதுல இருந்தாலும் நானே சமையல் பண்ணி சாப்பிடுறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டா நமக்கு முடிஞ்சுட்டு தானே ரொம்ப சுலபமா. ஏதோ ஒன்று குக்கர் இருக்க வச்சுருந்தாலும் சரி, அதிகப்படி பண்ண குக்கர் இருக்கிறதெல்லாம் வேணும். அது இல்லாம லேசா பண்ணிட்டு போனாக்கா ஒரு ரொட்டி பண்ணி சாப்பிடுறது. வடக்கத்தான வேற ஒன்றும் பண்றது இல்லை, ஒரு ரொட்டி பண்ணி சாப்பிடுறது. அதுல ஏதோ நெய்யோ எண்ணெயோ சௌகரியம் இருந்தாலும் நெய்யோ எண்ணெயோ போட்டுக்கிறது, இதுல மோரை போட்டு சாப்பிடுறது, அந்த இதையே போட்டு சாப்பிடுறது. ஒரு ரொட்டியும் ஒரு மோரும் அதோட இல்ல வேணும். இன்னும் நல்லா இருந்தாலும் பூரி இன்னும் சுத்தம், அதுல இருந்து 10 கூட இல்லை. இது அந்த மாதிரி பண்ணி விடுறதுன்னு இந்த மாதிரி கொஞ்சம் லேசான பதார்த்தங்களா பண்ணி அதுவே நான் ஆகாரம் பண்றதுன்னுட்டு அப்படி பண்ணி வச்சுட்டு போனாக்கா இந்த மாதிரி அநேக அனாச்சாரங்களுக்கும் இடமில்லை. இந்த முக்கியமா வெஜிடேரியன்ஸும் இப்ப ரொம்ப வர வர ரொம்ப குறையிறது. அது குறையாம இருக்கிறதுக்கு பெரிய அசெக்ட் நமக்கு நம்ம தேசத்துக்கு. இது அது குறையாம இருக்கிறதுக்கு நாம் நம்முடைய ஆகாரத்தை நாமே பண்ணிக்கிறதுன்னு வந்துதானே கண்ட இடத்துல போய் சாப்பிடுற ஒரு பழக்கம், அதுல அப்புறம் மனசுக்கு ஒரு ருச்சி, ஒரு ஆசை, இப்படி எல்லாம் இதெல்லாம் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது 10 பேருக்கு உபசாரம் பண்ணணும்னா ஏதோ பாலு பழம் கொடுக்கறது, அந்த உபசாரத்தோட சரியா போயிடும். பாலு பழம் கொடுக்கணும், உபசாரம் பண்றது எல்லாரையும் பாலும் பழம் கொடுக்கறது தான் முக்கியமானது. அதனால திருட வந்துட்டா கூட, வீட்டுல திருட வந்துட்டா அவனுக்கு தெரியாம அவனுக்கு பாலஞ்சாதம் போட்டு அப்புறம் அந்த வீட்டுல திருடாம போயிடுவோம்னு சொல்றது பழைய நாள் வரைக்கும் அந்த சத்தியம் இருந்தது. அவங்க வீட்டுல பாலஞ்சோறு சாப்பிட்டுட்டோம், அவனுக்கு இது நினைக்கப்படாது, 2 நினைக்கப்படாதுன்னுட்டும் போயிடுவோன்னு பழைய நாள் திருட கொண்டு அப்படி பண்ணிடுவோம்னு சரி. அந்த மாதிரி ஏதோ பாலும் பழமும் அவளுக்கு கொடுக்கறதுங்கிறது மாத்திரம் பொது உபச்சாரத்துக்கு நம்ம வச்சுட்டு அவனுடைய ஆகாரத்தை தான் பண்ணிக்கிறதுக்கு அபியாசம் பண்ணிட்டு அதுதான் பெரியவாள் கூட வேணும்னு நான் உத்தேசம் பண்ணிது. அதனால வித்யை கூட அபிவிருத்தியாகும். ஏதோ தமிழோ தேவாரமோ சாஸ்திரங்களோ வாக்கியக்கூடியான தெலுங்கோ எந்த இருந்தாலும் சரி, வாக்கியக்கூடியான சாஸ்திரங்களாலும் சரி, சமஸ்கிருத வித்யாலும் சரி, எல்லா வித்தியக்கும் ஒரு பள்ளுவிட வைக்கணுமான செலவே இல்லை. ஏதோ கொஞ்சம் அவனுடைய ஆகாரத்தை வடக்கெல்லாம் செலவே கிடையாது. ஒவ்வொரு கடைக்காரம் ஒரு பையனுக்கு கொடுத்துருவான். எத்தனை கடை இருக்கோ அத்தனை அவனுக்கும் சிரமம் இல்லை. ஒரு பையனுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு சிரமமே இல்லை அவனுக்கு. வாத்தியார் எங்கேயாவது சம்பாதிச்சுக்குவான், இவனுக்கு சொல்லி வச்சுடுவான் அங்க இருந்து. இப்ப நம்ம தேசத்துல இருந்து வாத்தியார் பையனே வர மாட்டேங்கிறானே, சிரமமா இருக்கு அப்படின்னு எவ்வளவு உபச்சாரம் பண்ணா கூட ரொம்ப சிரமமா இருக்கு. இந்த தேசத்துல சிரமமா இருக்கு. அது இருக்கிறதுக்கு காரணம் இந்த 140 அங்க 1400 இந்த மாதிரி 10 மடங்கு அங்க இருக்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். 3 ஸ்டேட்டும் சேர்ந்து இதுல 140. அவளை காட்டிலும் இந்த சமஸ்கிருதத்துல பாண்டித்யமும் சக்தியும் ஆசையும் ஜாஸ்தி இருக்கிற தேசம் இது. இந்த 3 தேசம், இந்த 3 தேசம் சேர்ந்து 140 பண்ணிவிடும். இது அங்க தேசம் என்ன சமையல் பண்றதுக்கு தெரியலேங்கிறதா முக்கியமான காரணம் அப்படின்னுட்டு முதல்ல எனக்கு ஒரு ஆசை. முதல் தர்மம் அவனவன் எல்லாரும் சமையல் பண்ண கத்துக்கணும். அதுல இருந்து சமையல் பண்றது ஜாஸ்தி சாமான் இல்லாம ஏதோ ஒரு சாமான் 2 சாமானுக்குள்ள நம்முடைய ஆகாரத்தை வச்சுக்கணும். உடம்புக்கும் நல்லது அது கண்டது இல்லாம. அதுல இருந்து ரொம்ப காரம் அரம் புளி அதெல்லாம் சேர்த்து அதுக்கு தகுந்தாப்புல பக்குவம் பண்ணணும். இந்த சிரமம் அந்த காரம் புளி எல்லாம் உடம்பு போனா உடம்புக்கும் கெடுதல். இப்படி எல்லாம் அவ சத்தியமான ஆகாரம் ஒரு ஆகாரத்தோட வச்சுட்டு வரலாம் ரொம்ப சுலபமா இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப மதுரம் ஸ்னிக்தம்னுட்டு இந்த மாதிரி மதுரம்னா தீர்த்து ஜாஸ்தி போடுறதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த இதெல்லாம் இல்லாம இருக்கிற சுவாவமே அதுலயே ஒரு மாசரியம் இருக்கு. அந்த பதார்த்தங்களே ஒரு மாசரியம் இருக்கு. அந்த மாசரியத்தோட இருக்க முடியாத ஒரு பதார்த்த ஆகாரத்தை நாம வாரத்துக்கு ஒரு நாளைக்கு நாமே சமையல் பண்றதுன்னு பழக்கம் பண்ணி அப்புறம் நிச்சயமே நம்ம கையாலேயே நம்ம சமையல் பண்ணிக்கிறது. வெளியில எங்கே அனுப்பணும்னா எல்லாம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ள அந்த சமையல் ஆகி நம்ம சாப்பிட்டுட்டு வெளியில போக முடியாத சொல்ல பழக்கத்துல ரொம்ப லேசா கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு ஒரு சிரமம் இருக்காது. அந்த ஊருக்கு போனா எங்க சாப்பிடுறது, என்ன பண்றது, கலப்பு போனா உடம்பு குத்துக்காது அப்படின்னு அங்க சிரமம் பண்ணணுமே அப்படிங்கிற சிரமங்கள்லாம் நமக்கு இல்லாமல் எல்லாரும் ஸ்கூல்ல படிக்கிறவங்க கொண்டு உத்தியோகமா இருக்கிறவங்க கொண்டு அவன் சாப்பாட்டை அவனவன் பண்ணிக்கிறதுன்னு இருந்ததுன்னா வேற இன்னொருத்தராத்துக்கு நம்ம போய் சாப்பிடவே வேண்டாம். அவன் நமக்கு மேல் ஜாதியா கீழ் ஜாதியா நம்ம சாப்பிடக்கூடிய மனுஷா ஒன்னையும் கவனிக்க வேண்டாம். நம்ம அவனவன் எந்த ஜாதியா இருந்தாலும் அவனவன் இதெல்லாம் ஒண்ணுமே கவனிக்காம அவனவன் செய்யுது அப்படின்னு தான் இந்த மேல் கீழுங்கிற வித்தியாசமும் நமக்கு இருக்காது.
அதுல இருந்து உடம்புக்கும் கஷ்டம் இருக்காது. இந்த மாம்சாகாரம் வளர்றத நமக்கு ஏற்பட்ட ஒரு நஷ்டம் ஏற்படுறது, பெரிய லோகத்துக்கே ஒரு நஷ்டம் ஏற்படுறது இந்தியாவினால, அந்த நஷ்டமும் நமக்கு ஏற்படாமல் அவனவன் ஆகாரத்தை சுத்தமா பண்ணி பார்த்துக்கிறதுங்கிற ஒரு இது இருந்ததுன்னா அநேக மத சம்பந்தமாயும் சரி, சாஸ்திர ஆச்சார சம்பந்தமாயும் சரி, பாக்கி இருக்க முடியாத பிராணி ஹிம்சை விஷயம் வந்தாலும் சரி, செலவுலையும் சரி, சரீரத்தினுடைய ஒரு சஸ்தத்திலையும் சரி, எல்லாத்துக்கும் அவனவன் ஆகாரம் பண்ணிக்கிறது, பண்ணிக்க தெரிஞ்சுக்கிறது, சுயம்பாதனையும் அவனவன் வச்சுக்கிறது அப்படின்னு இருந்துட்டுனாக்கா ஒரு பெரிய ஆதாரம். அதுதான் பேசிக் எஜுகேஷன் நான் நினைச்சுட்டு இருக்கேன். அவளும் பேசிக் எஜுகேஷன் சமையல் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். ஆனா அவளுடைய திருஷ்டி வேற இருக்கு. நான் சொல்ற ஒரு அபிப்பிராயம், அவனவன் தன்னுடைய ஆகாரத்தை நான் சமையல் பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த வேற இதர அனாச்சாரங்களுக்கும் கெட்ட ஹிம்சைகளுக்கும் அந்த இடத்துல சாப்பிட்டதுனால ஒரு கெட்ட பழக்கங்களுக்கும் இடம் இல்லாமல் கொஞ்சம் சுத்தமா இருக்கும். அவளுக்கும் சரீரத்துக்கும் ஒரு மனசுக்கும் ஒரு சித்த சுத்தி ஏற்படும். நம்ம கையால் அவன் சாப்பிட்டான்னா அவனுடைய சித்த சுத்தி அவனுக்கு சயம்பாகத்தினால ஏற்படும். அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தினால மூலாதாரமாக எல்லாரும் வாரத்துக்கு ஒரு நாள் தன்னுடைய ஆகாரத்தை அதுல இருந்து சமையல் பண்ணிக்கிறது, தானே சாப்பிடுறது, அதே அப்படியே ஒரு பழக்கத்தை கொண்டு வருது அப்படின்றதுதானா ஆத்ம சித்தியும் சரி, சரீர சித்தியும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு அனுகூலமா இருக்கும்ட்டு தோன்றது. ஆனா அந்த அதை பகவானுக்கு வேற ஒண்ணு நம்ம போய் ஒண்ணாம கூட நம்ம கையால பண்ணி ஒரு சாமியை நினைச்சு அது ஒரு நேர்த்தியத்தை பண்ற மாதிரி பண்ணிட்டு, தெலுங்கு தேசத்துல எல்லாம் ஒரு 1000 பேர் சமாதானம் உட்காந்தாலும் இலையில பகவான் வர வரைக்கும் ஒத்திரும் சாப்பிடக்கூடாது. அந்த நான் பரிசேஷனம் சொல்றேன், ஆபாசம் பண்ணுவேன். அந்த பரிசேஷன சமயத்துல அவர் நேர்த்தியம் பண்ணுவா முதல்ல சுவாமிக்கு. அதனால முதல்ல ஒருத்தன் சாப்பிட்டானா அப்புறம் சுவாமிக்கு நேர்த்தியம் பண்ணக்கூடாது, சேஷமா போயிடும். அதுக்காக சாமிக்கு நேர்த்தியம் பண்ணிட்டு அப்புறம் தான் யோகப்பிராணா சுத்தி பண்ணிக்கிறதுன்னு சம்பிரதாயம். தான் மன்ற சாதத்துல கொஞ்சம் நெல்லூர் கண்ட போயிட்டா, நெல்லூர் தாண்டி போயிட்டா எல்லாம் நேர்த்தியம் பண்றது. 1000 பேர் உட்காந்து சாப்பிட்டா கூட ஒருத்தன் முந்தி சாப்பிடக்கூடாது, முந்தி சாப்பிடுறது, சேஷம் சாப்பிடக்கூடாது. நேர்த்தியம் பண்ணி அப்புறம் தான் பரிசேஷனம் பிராணாசக்தி பண்றதுன்ட்டு அந்த தேசத்துல ஒரு பழக்கம் வச்சுருக்கேன். அந்த மாதிரி நம்ம கையால பண்ணி பகவானுக்கு பகவான் நம்ம கொடுக்குறார். அதனால நான் அவருக்கு நம்ம கையால பண்ணி அவருக்கு நேர்த்தியத்தை பண்ணிட்டு அப்புறம் அந்த சேஷத்தை நம்ம சாப்பிட்டோம்னாக்கா அது நமக்கு ஒண்ணும் இல்லைன்னா சூரியநாராயணையாவது நினைச்சிருந்து சூரிய பகவான் இருக்காரு, எல்லாத்துக்கும் பிரத்யட்ச சூரிய பகவான், அவருக்காவது ஒரு நிவேதனத்தை பண்ணி மனசுக்கு நினைத்து பண்ணி அவர் நினைச்சிட்டு நிவேதனத்தை பண்ணி உடனே நம்ம ஆகாரம் பண்ணி இருந்ததுதானே நமக்கு ஸ்ரேயஸ் உண்டு. அதனால நாமே பண்ணி நாமே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நாமே ஆகாரம் பண்ண முடியாத ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். நம்ம ஆத்திர மனுஷால் இருக்காளே, தாயார் இருக்கா, சம்சாரம் இருக்கா, குழந்தைகள் இருக்கா, அவ சமையல் பண்ணி போட்டுறாங்கிறதுனால நம்ம இப்படியே பழக்கம் இல்லாமையே போயிட்டு வேணா வெளியில போறப்போ அநேக கெடுதல்கள், உடம்புக்கும் கெடுதல், உடம்புக்கும் ஆறுதல், கிளப்பில கண்டுறது சாப்பிட்டு வேணா அதுல இருந்து இப்படியே பழக்கங்கள் அங்க ரெஃப்ரெஷ் சாப்பிடுறது, அங்க சாப்பிடுறது, அப்புறம் மிலிட்டரி கிளப்பில் சாப்பிடுறது, இப்படி நீள பழக்கம் போறப்ப இப்படி உள்ள கட்ட பழக்கங்கள் சகாசங்கள் ஏற்பட்டு போறது நமக்கு. அதுல இருந்து நமக்கு அனாச்சாரங்கள் ரொம்ப ஜாஸ்தியா வளர்ந்து போயிடுறது. அதனால அதெல்லாம் வளராம இருக்கிறதுக்கும் இப்படி ஒரு நியமத்தை நான் வச்சுட்டோம்னா அப்படியே அதுவே நமக்கு திருப்தியா இருக்கணும்னா அதுல இருந்து அப்புறம் இன்னொரு இடத்துல கெடுதலான ஆகாரங்களை சாப்பிடணும்னு சொன்னா மனசே வராது நமக்கு அப்படிங்கிறது. பொதுவாக உபச்சாரத்துக்கு இந்த மாதிரி பாலும் மழமும் கொடுத்து உபச்சாரம் பண்றதுங்கிறத வச்சுக்கலாம். அதுல இருந்து அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு அது ஈஸ்வர அனுகிரகம் நமக்கு விசேஷமா கிடைக்கும், சித்த சித்தியும் கிடைக்கும் அப்படின்னு தோன்றது. அதனால ஆறு முடியுமோ இதை யோசிச்சு பார்த்து இது நல்லதுன்னு தோணினா அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஆத்திர மனுஷர் இருந்தா கூட நாமே பண்றதுன்னு ஒரு பழக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு வெளியில போறோம்னா இங்கேயும் நாமே சமையல் பண்ணிக்கிறது நம்ம கையால அப்படின்னுட்டு நம்ம காலில் சுத்தமான வீட்டுக்கார ஆளான நம்ம காலில் இன்னும் மேல் ஜாதியா இருந்து சுத்தமான ஜாதியா இருந்தா கூட அதை கூட போய் பார்க்க வேண்டாம். நாம யாரா இருந்தாலும் எந்த ஜாதியா இருந்தாலும் அவனும் சுத்தமா இருக்கணும், அவனுடைய மனுஷன் சுத்தமா இருக்கணும். அதுல மேல் ஜீதின்னு வித்தியாசம் நம்ம பார்க்க வேண்டாம். அப்படிங்கிற மாதிரி நாமே நாம் சுத்தமா இருக்கணுங்கிற பழக்கத்தை கொண்டு வரணும். அது சில தேசங்கள்ல பழக்கத்திலும் இருக்குது. அதனாலே அந்த தேசங்கள்ல கொஞ்சம் வெஜிடேரியன்ஸும் எல்லாம் இன்னும் அந்த தேசக்காலும் கூட இன்னும் நல்லா இருக்கு, சௌகரியமா இருக்கு இல்ல. அதுல எல்லாத்தையும் முக்கியமா ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணணுங்கிறது அதுல முக்கியமானது. அந்த நாம அது நம்ம கையால் பண்ணி ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணினா நாம் ஸ்ரேயஸ் அடைவோம். அந்த மாதிரி அவனுடைய அனுகிரகத்தை பத்தினா நம்ம சித்தசுத்தி அடைஞ்சு க்ஷேமமா இருக்க வேண்டியது எல்லாரும். இந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வருவானு அப்படின்னு எனக்கு தோணுது. நம பார்வதி பதையே.